ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மின்டி லெமன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ரவா கிச்சடி. தெரிச்சு ஓடாதீங்க. நான் பண்ணுற இந்த மெத்தடில் பண்ணுங்கள், நிஜமாமே நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ரவை நல்லா வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கோதுமை ரவை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் இதே ஒயிட் ரவையிலையும் பண்ணலாம், நல்லா தான் வரும். ஸோ நல்லா வறுத்து எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது அதே பாத்திரத்தில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு பிடி வெங்காயம், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகாய் அதையும் கீறி இதோடு சேர்த்துருங்க. ஒரு அரை தக்காளி பழம் அதையும் கட் பண்ணி இதோடு சேர்த்துட்றேன். இப்போ கேரட்டு, பீன்ஸு, பட்டாணி இந்த 3ஐயும் கட் பண்ணி 1 கப் அளவு எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதோடு சேர்த்துட்றேன். இப்போ ஒரு 4 கொத்து புதினா இலை அதையும் இதோடு சேர்த்துட்றேன். அதே அளவு கொத்தமல்லி தலைகள் அதையும் கழுவி கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே இதோடு சேர்த்துடலாம். இப்போ காய்கறி பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ 2 பல் பூண்டு, அதே அளவு சைஸ் இஞ்சி தட்டி வச்சுக்கிறேன், அதையும் இதோடு சேர்த்துட்றேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுக்கு நீங்கள் தண்ணி பெருசாக ஊற்ற வேண்டாம். ஜஸ்ட்டு அடுப்பு சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சாலே நல்லா வெந்துடும். அதுவும் மீது தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சம் தெளித்து மட்டும் விடுங்க, போதும். நம்ம காய்கறி நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சமாக மஞ்சள் தூள் அந்த கலருக்காக. அதுக்கப்புறம் இதில் இப்போ தண்ணி ஆட் பண்ணிட போகிறேன். இப்போ 1 கப் ரவை, 1 கப் சேமியா, அதே அளவு சேமியா எடுத்துருக்குறேன். அதுக்கு நான் 4.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரவைக்கு கொஞ்சம் தண்ணி இழுக்கும், சேமியாவுக்கு தண்ணி இழுக்காது. இப்போ கிச்சடி ஆர் உப்புமா எதுவுமே கொலையாக இருந்தால் தான் நல்லாயிருக்குங்கிறக்காக நம்ம நிறைய தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து அடுப்பு நல்லா சிம்மில் வச்சு தட்டு போட்டு மூடி வச்சு வேக வைங்க. அது பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. நிறைய தண்ணி சேர்த்தோன்னா ஒரு மாதிரி களி மாதிரி ஆயிரும். அப்புறம் உங்களுக்கு அந்த கிச்சடியோட டேஸ்ட் இருக்காது, கடையில் சாப்பிட்ற மாதிரி இருக்காது. இப்போ நம்ம ரவா கிச்சடி பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நல்லா இன்னும் அடுப்பு சிம்மில் தான் வச்சுக்கிறேன். நல்லா கிளறி விட்டு இதுக்கு கடைசியாக ஃபைனல் டச் ஒன்று இருக்குது. ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு, அது நெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக முந்திரி பருப்பு போட்டு அதை அப்படியே நல்லா பொன்னிறமாக வறுத்து அப்படியே அந்த கிச்சடியோடு சேர்த்து நல்லா கிளறி மூடி வச்சுருங்க. இப்போ இந்த கிச்சடியோட நல்ல ஒரு தேங்காய் சட்னி அரைச்சி தாளித்து அப்படியே சூடாக பரிமாறினீங்கன்னா கிச்சடியா உப்புமாவான்னு தெரித்து ஓடுறவங்கெல்லாம் கொஞ்சமாவது சரி ஓகே நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. தேங்காய் சட்னி எப்படி செய்கிறதுன்னு ஆல்ரெடி நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். நீங்களும் இதே மெத்தடில்
ரவா கிச்சடி, ரவா உப்புமாலாம் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.